வந்து இட்ஸ் அ ஓப்பன் சோர்ஸ் ஓஎஸ். ஓப்பன் சோர்ஸ்னால் என்ன? லைனஸ் உடைய சோர்ஸ் கோடு யார் வேணால் பார்க்கலாம், யார் வேணால் கான்ட்ரிபியூட்டும் பண்ணலாம் லைனஸுக்கு. ஓகே, இது வந்து யூனிக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன? இட் இஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர், ரைட்? ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, யூ நோ தட் ரைட், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டமில் இருக்க ரிசோர்ஸை மேனேஜ் பண்ணணும், ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சிபியூ மேனேஜ் பண்ணணும். ஸோ சிபியூ மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ என் லேப்டாப் இருக்குது, என் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் ரன் ஆகுது. ஓகே, அப்போ என் லேப்டாப்பில் ஓஎஸ் என்ன பண்ணணும்? ஒரு அப்ளிகேஷனுக்கும் சிபியூ அலோகேட் பண்ணணும். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் இஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், ரைட்? ப்ராசஸ் வந்து அதுக்கு சிபியூ அலோகேட் பண்ணுது, ப்ராசஸ் ஷெடியூலிங், அதுதான் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். செகண்ட் வந்து மெமரி மேனேஜ்மெண்ட். ஸோ எந்த ப்ராசஸ்க்கு எவ்வளோ மெமரி அலோகேட் ஆகிருக்கு, எவ்வளோ மெமரி ஃப்ரீயாக இருக்குது, அது எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுறது. அப்புறம் டிவைஸ் மேனேஜ்மெண்ட். நமக்கு ஒரு டிவைஸ் வந்து நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த டிவைஸோட கம்யூனிகேட் பண்ணணும், கரெக்டாக? அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய லேப்டாப் இருக்குது, என் லேப்டாப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா என் லேப்டாப்பில் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரௌசர் இருக்குது, ரைட்டா? இப்போ வந்து நான் என்ன பண்ணேன், என் லேப்டாப்லேருந்து ஒரு வைஃபை சிப்பு மூலிமா ஒரு ரவுட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ரைட்? இப்போ நான் ப்ரௌசரில் போய் amazon.in அடிக்கிறேன் அப்படின்னா ஃபைனலாக அந்த ஒரு HTTP பேக்கெட் ஃப்ரேம் ஆகும், TCP எல்லாம் ஃப்ரேம் ஆகி அந்த பேக்கெட் இந்த வைஃபை சிப்புக்கு வரணுமா? இந்த வைஃபை சிப்புக்கு இப்போ என்னுடைய லேப்டாப்பில் ப்ராசஸர் CPU இருக்குது, ரேம் இருக்குது. அப்போ அந்த பேக்கெட் வந்து முதல்ல இந்த வைஃபை சிப்புக்கு போகணும், அப்புறம் இந்த வைஃபை சிப்லேருந்து ரவுட்டர் வைஃபை சிப்புக்கு போகணும். அப்போ இந்த டிவைஸோட நான் கம்யூனிகேட் பண்ணணுமா? ஓகே, ஸோ இந்த டிவைஸோட கம்யூனிகேட் பண்ணுற சாஃப்ட்வேர் தான் டிவைஸ் டிரைவர். டிவைஸ் டிரைவர் அப்படின்றது இட் இஸ் அ சாஃப்ட்வேர், இட் இஸ் யூஸ் டு டிரைவ் தட் பர்டிகுலர் டிவைஸ். ஒரு டிவைஸுக்குமே டிரைவர் வேணும், ரைட்? அது கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது. ஸோ அந்த டிவைஸ், ஸோ இங்கே வந்து இந்த டிவைஸ் டிரைவர் எல்லாம் இருக்குது பார்த்தியா, டிவைஸ் மேனேஜ்மெண்ட், அது எல்லாமே பார்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நாலாவது ஃபைல் மேனேஜ்மெண்ட். நீ நிறைய ஃபைல் ஸ்டோர் பண்ணியிருப்ப, அந்த ஃபைல்ஸ்லாம் வந்து என்ன, யார் ஓனரு, என்ன பர்மிஷனு, இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும், இதெல்லாம் ஓஎஸ் தான் மேனேஜ் பண்ணணும். அப்புறம் அஞ்சாவது இன்டர்ப்ராசஸ் கம்யூனிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் நிறைய ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, கரெக்டாக? ஒரு ப்ராசஸ் இன்னொரு ப்ராசஸ் கூட ஏதாவது டேட்டா அனுப்பணும், வாங்கணும், அது எப்படிலாம் கம்யூனிகேட் பண்ணலாம், அதெல்லாம் வந்து ஓஎஸ்க்கு போய் ஓஎஸ்லேருந்து தான் மற்ற ப்ராசஸ் கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ இது ஜென்ரலாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த வேலைலாம் பண்ணுது. லைனஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அப்ளிகேஷன் ப்ரௌசர் ரன் ஆகுதுன்னு வச்சுப்போம், ப்ரௌசரை வந்து நீ டேரெக்டாக வைஃபை சிப்போட கான்டெக்ட் பண்ண அலோவ் பண்ண முடியுமா? அலோவ் பண்ணக்கூடாது, கரெக்டாக? ரைட்? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா இட் வில் பி ரன்னிங் இன் யூசர் ஸ்பேஸ். ஸோ யூசர் ஸ்பேஸ்ன்றது நத்திங் பட் உன் ரேமில் ஒரு பார்ட் ஆஃப் மெமரியில் ரன் ஆகிற ஒரு சாஃப்ட்வேர், அவ்வளோதான். இஸ் ரெஃபர்ஸ் டு த மெமரி. யூசர் ஸ்பேஸ்ன்றது இந்த ப்ரௌசர் இதெல்லாமே வந்து இந்த யூசர் ஸ்பேஸ் மெமரியில் தான் போய் ரன் ஆகிட்டு இருக்கும், அங்கே தான் இருக்கும் ரேமில். உன் CPU என்ன பண்ணும்? இங்கே இருந்து இதுதான் ரேம், கரெக்டாக? உன்னுடைய இப்போ ப்ரௌசர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோடு வந்து இந்த யூசர் ஸ்பேஸில் தான் ரேமில் இருக்கும். இங்கே இருந்து CPU வந்து இங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணும், ரைட்டு? கர்னல் ஸ்பேஸில் தான் என்ன ஆகும்னா இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், அந்த கோடெல்லாம் கர்னல் ஸ்பேஸில் தான் இருக்குது. ஓகே, இங்கே இருந்தும் CPU தான் இங்கே கோடை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ண போகுது. பட் ஆனால் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த கோடு வந்து கேன் அக்சஸ் த அதர் ஹார்ட்வேர்ஸ். இங்கே ஹோல் இதில் மற்ற ஹார்ட்வேர்லாம் இருக்கும்ல கம்ப்யூட்டரில், ஓகே? ரேமு CPU தான் பார்த்துருக்கோம், வைஃபை சிப் இருக்கும், USB போர்ட் இருக்கும், அதர் மானிட்டர் இருக்கும், நிறைய மற்ற ஹார்ட்வேர்லாம் இருக்கும். ஸோ இந்த கர்னல் ஸ்பேஸை ரன் ஆகிற கோடு தான் டேரெக்டாக நீ ஹார்ட்வேரை அக்சஸ் பண்ண முடியும், ரைட்? ஸோ இந்த கர்னல் ஸ்பேஸ் கோடு தான் உன்னுடைய OS, கரெக்டா? அப்புறம் OSல ஆர்கிடெக்சர் டிபெண்டன்ட் கோடு இருக்கும். அந்த ஆர்கிடெக்சர் டிபெண்டன்ட் கோடு என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கர்னல் ஸ்பேஸில் கோடு இருக்குது பார்த்தியா, இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா சில பார்ட் ஆஃப் த கோடு வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல்லில் மட்டும்தான் ஓடணும், கரெக்டாக? உன் லைனஸ் OS வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என் லேப்டாப்லேயும் ஓடுது. என் லேப்டாப்பில் என்ன ப்ராசஸர் இருக்குது? இன்டெல் ப்ராசஸர் இருக்குது.
இதேல ஏஎம்டி ப்ராசஸரும் இருக்குல்ல, ஏஎம்டி ப்ராசஸர் இருக்கிற லேப்டாப் இருக்குல்ல, அப்போ அதுக்கு அந்த ஆர்கிடெக்சர் ஸ்பெசிஃபிக் கோடு, ஏஎம்டி ப்ராசஸருக்கு வேற செட் ஆஃப் கோட் இருக்கும், அந்த கோட் ரன் ஆகும். இன்டெல் ப்ராசஸர்னா இன்டெல் கோட் ரன் ஆகும். ஸோ ஆர்கிடெக்சர் ஸ்பெசிஃபிக் கோடும் கர்னலில் இருக்குது. அப்புறம் ஆக்சுவலாக எங்கே ஓடுது, உன் சிபியில் ஓடுது, அதுதான் ஆக்சுவல் ஹார்ட்வேர். ஸோ இதுதான் வந்து கைண்ட் ஆஃப் ஹவ் யுவர் லைனக்ஸ் ஆர்கிடெக்சர். யூசர் ஸ்பேஸில் அப்ளிகேஷன்லாம் ஓடும், கர்னல் ஸ்பேஸில் உன் ஓஎஸ் ஓடும். ஓகே ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணலான்னா, இப்போ பேசிக்காக வந்து இது வந்து நான் கிட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். கிட்டில் வந்து இது ஒரு ஷெல் மாதிரி, ரைட். இங்கே நான் வந்து யூஸ்வலாக கிட்டில் வந்து லைனஸ் கமெண்ட்ஸ்லாம் அடிக்கலாம். லைனஸ் கமெண்ட்ஸ் எல்எஸ்ன்னு அடிச்சுன்னா இருக்கிற இதெல்லாம் காமிக்கும். ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னுடைய லேப்டாப்பு, திஸ் இஸ் மை லேப், என்னோடய லேப்டாப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வைஃபை ரவுட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஃப்ரெஷ்கைட் ரவுட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த லேப்டாப்லேயே இன்னொரு செல்லப்பன் லேப்டாப் இருக்குது, இதுவும் இந்த வைஃபை ரவுட்டர் கனெக்ட். இது வந்து லைனக்ஸ் லேப்டாப், இது வந்து லைனக்ஸு. என்னுடைய லேப்டாப் வந்து விண்டோஸ், நீங்கள் பார்க்குறீங்க, இது வந்து விண்டோஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த லைனக்ஸ் லேப்டாப்பில் யூஸ்வலாக லைனக்ஸ் ஓஎஸ் ரன் ஆகுது இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எவ்ரி லைனக்ஸ் ஓஎஸ் வில் ஹாவ் அ ஷெல். இந்த ஷெல்லுன்றது என்னதுன்னா கமாண்ட் லைன் இன்டர்பிரிட்டர், சிஎல்ஐ. நீ கமாண்ட்ஸ் கொடுக்குற அப்படின்னா, இப்போ நான் கமாண்ட்ஸ் கொடுக்குறேன்ல, இங்கே என்ன கமாண்ட்ஸ் கொடுக்குறேன், எல்எஸ்ன்னு கமாண்ட் கொடுக்குறேன், கரெக்டாக? அது என்ன இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணுது. ஸோ என் கமாண்டை இன்புட்டாக வாங்கிக்கிட்டு ஃபைல்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஓகே ஸோ அந்த மாதிரி நான் என்ன பண்ணலான்னா, இங்கே இருந்து ஐ கேன் டூ அ எஸ்எஸ்ஹெச். எஸ்எஸ்ஹெச்னா செக்யூர் ஷெல், ஒரு செக்யூர் ஷெல் கனெக்ஷன் கிரியேட் பண்ணலாம். பண்ணிட்டேன்னா நான் என் கமாண்ட்லாம் இங்கே இந்த சிஸ்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னா, ஸோ நெட்வொர்க்கில் நான் கம்யூனிகேட் பண்ணணும், கரெக்டாக? அதுக்கு என்ன கமெண்ட்னா எஸ்எஸ்ஹெச், இந்த லைனக்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல அதோட யூசர் நேம், அப்புறம் அந்த ஐபி அட்ரஸ், சிஸ்டோட ஐபி அட்ரஸ், இதை அடித்து நான் என்டர் அடிக்கிறேன் அப்படின்னா இது வந்து பாஸ்வேர்டு கேட்கும். நான் பாஸ்வேர்டு அடித்தேன் அப்படின்னா இப்போ லாகின் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ஒரு இந்த சிஸ்டத்தோடைய ஒரு ஷெல் ஓப்பன் ஆயிடுச்சு, செக்யூர் ஷெல். இங்கே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இப்போ வந்து இந்த ஃபைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைல்ஸ்லாம் வந்து இட் இஸ் ப்ரெசன்ட் இன் திஸ் லைனக்ஸ் லேப்டாப். ஓகே இந்த மாதிரி செக்யூர் ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் வந்து டூல்ஸும் இருக்குது. மொபாடெர்ம் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, நீங்கள் விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது மூலியமாகவும் நீ செக்யூர் ஷெல் பண்ணலாம். ஓகே ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னா, இப்போ இந்த மொபாடெர்ம்ன்ற டூல் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ செஷன்ஸில் போய் ஒரு எஸ்எஸ்ஹெச் செஷன் கிளிக் பண்ணி, இப்போ என்ன ஹோஸ்ட்டு 192.168.1.25 தான் ஹோஸ்ட்டு. யூசர் நேம் என்ன, செல்லப்பன், ரைட், போர்ட் 22ல். இப்போ ஓகே கொடுக்குறேன். ஓகே இப்போ இது மூலியமாக மெசேஜ் பண்ணலாம். பாஸ்வேர்டு இங்கே அடிக்கணும். பாஸ்வேர்டு அடிச்சுன்னா சேவ் பண்ணுமா வேணாமான்னு கேட்கும். அக்சஸ் டினைட். ஓகே இப்போ கரெக்டாக பாஸ்வேர்டு இருக்குது, சேவ் பண்ண சேவ் கொடுத்துட்டுனா இதுக்கப்புறம் நான் வந்து அடிக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள் எனக்கு வந்து இங்கேயே வந்துருச்சு. ஓகே இப்போ நான் இன்னொரு செஷன் ஓப்பன் பண்ணணுன்னா இதை கிளிக் பண்ணி இங்கே டபுள் கிளிக் பண்ணால் போதும், எனக்கு இன்னொரு செஷன் ஓப்பன் ஆகிடுது. ஒன் மோர் ஷெல், கிளியர். இப்போ இந்த ஷெல்லில் நான் வந்து என்ன பண்ணலாம், கிளியர். இந்த ஷெல்லில் நான் ஒன்று பண்ணலாம், திருப்பி இந்த ஷெல்லில் போய் வேறு ஏதாவது வேணால் பண்ணிக்கலாம். டிஃபரெண்ட் ஷெல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டூலை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஓகே ஸோ this is what is basic Linux. லைனக்ஸு நம்ம யூசர் ஸ்பேஸ் என்ன, கர்னல் ஸ்பேஸ் என்னன்னு பார்த்துட்டோம். ஷெல் என்னது, நத்திங் பட் கமாண்ட் அண்ட் இன்டர்பிரிட்டர். இங்கே நம்ம லைனக்ஸ் கமாண்ட்ஸ் அடிக்கலாம். எல்லா -LTR அடிக்கிறோம் அப்படின்னா எல்லா ஃபைல்ஸும் டிஸ்பிளே பண்ணும் வித் பர்மிஷனோட.
ஸோ கர்னல் ஸ்பேஸ்ன்றது நத்திங் பட் பார்ட் ஆஃப் த மெமரி வேர் கர்னல் ரன்ஸ். தட் இஸ் வாட் இஸ் கர்னல் ஸ்பேஸ். யூசர் ஸ்பேஸ் இஸ் பார்ட் ஆஃப் த மெமரி வேர் யூசர் அப்ளிகேஷன் ரன். இதுக்கு ஃபுல் அசஸ் இருக்குது, ஹார்ட்வேர்லாம் பார்க்குறது. இதுக்கு ரெஸ்ட்ரிக்டட் அசஸ் தான் இருக்குது. இப்போ கர்னல் ஸ்பேஸுக்கு கோடு வந்து ஏதாவது கிராஷ் ஆச்சுன்னு வச்சுக்கோ, சிஸ்டமே கிராஷ் ஆகிடும், சிஸ்டமே ஸ்டாப் ஆகிடும். இதுவே யூசர் ஸ்பேஸில் அப்ளிகேஷன் கோட் கிராஷ் ஆகுதுன்னு வச்சுக்கோ, இல்லீகலாக ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்னா வெறும் அந்த அப்ளிகேஷன் மட்டும் தான் ஸ்டாப் ஆகும். ரைட்டு. ஸோ இப்போ டிவைஸ் டிரைவர் இது எல்லாமே கர்னல், சிஸ்டம் கால்ஸ் எல்லாமே கர்னல் ஸ்பேஸில் ரன் ஆகும். ஓகேவா? யூசர் ஸ்பேஸில் ப்ரௌசரு, டெக்ஸ்ட் எடிட்டர், அப்ளிகேஷன்லாம் யூசர் ஸ்பேஸில் ரன் ஆகும். ஓகே. நீ சிஸ்டம் கால்லாம் பண்ணுற அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கமாண்ட் அடிக்கிறேன் கரெக்டாக எல்எஸ்ன்னு, அப்போ எல்லா ஃபைலையும் டிஸ்பிளே பண்ணுது. அந்த ஃபைல் எங்கே இருக்கும்? ஓஎஸ்ஸில் தான் இருக்கும். அது என்ன பண்ணும்? ஒரு சிஸ்டம் கால் பண்ணும், ஃபைல் ரீன் ஏதோ கால் பண்ணும். அது என்ன பண்ணும்? டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து நமக்கு யூசர் ஸ்பேஸ் கொடுக்குது. ஓகே. எதுக்காக செப்பரேட் பண்ணுறோம்? செக்யூரிட்டி, ஸ்டெபிலிட்டி, எஃபிஷியன்சிக்காக. ஓகே. இது வந்து சிஸ்டம் கால்ஸ் என்னன்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ப்ராசஸ் சம்மந்தமான சிஸ்டம் கால்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர்க்கு, எக்ஸிக்யூட் இதெல்லாம் நீ சி ஃபைல்லே கூப்பிடலாம். ஃபோர்க்கு, எக்ஸிக்யூட். ஃபோர்க்குனா ஒரு புது ப்ராசஸ் கிரியேட் பண்ணும். எக்ஸிட்னா அந்த சி ப்ரோக்ராம்லேருந்து எக்ஸிட் ஆகிடும் உன் ப்ரோக்ராம்லேருந்து. இதெல்லாம் சிஸ்டம் கால். ஃபைல் ஆப்ரேஷன் பண்ணா ஓப்பன், ரீடு, ரைட்டு, க்ளோஸ் இதெல்லாம் ஃபைல் ஆப்ரேஷன். டிவைஸ் இன்புட்னா நீ வந்து ஐஆக்டல்னு இருக்குது, இன்புட் அவுட்புட் கண்ட்ரோல், அதான் ஐஆக்டல். இதெல்லாம் வந்து ஜென்ரலாக டிவைஸ் கூட நீ கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சிஸ்டம் கால். மெமரி மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து எம்ஆப்பு, பிஆர்கே இதெல்லாம் மெமரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கால். அப்புறம் இன்ஃபர்மேஷன் வேணும். ஒரு ப்ராசஸோடைய ஒரு ப்ராசஸ் ரன் ஆகுதுன்னா அதுக்கு வந்து ப்ராசஸ் ஐடி இருக்கும். அந்த ப்ராசஸ் ஐடி வச்சு நீ டேட்டா எடுக்கிறதுக்கு, யூசர் ஐடி வச்சு டேட்டா எடுக்கிறதுலாம் சிஸ்டம் கால் இருக்குது. கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷனுக்கு பைப்பு, சாக்கெட்டு இதெல்லாம் இருக்குது. இதை வச்சு ஒரு ப்ராசஸ் இன்னொரு ப்ராசஸ் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், சென்ட் ரிசீவ். இதெல்லாம் தான் சிஸ்டம் கால்ஸ். ஒரு கேட்டகரிக்கும் இருக்குது. பேசிக்காக என்னன்னு தெரிஞ்சுங்க, அது போதும். ஓகே. ஸோ எப்போ வந்து கண்ட்ரோல் யூசர் ஸ்பேஸ்லேருந்து கர்னல் ஸ்பேஸ் போகும் அப்படின்னா, whenever a program does a system call. இப்போ நீ வந்து யூசர் ஸ்பேஸ்லேருந்து ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுற அப்படின்னா, ஓப்பன் இஸ் a சிஸ்டம் கால். அப்போ கர்னல் ஸ்பேஸ்க்கு கண்ட்ரோல் போயிடும். ஓகே. ஸோ எப்படி சிஸ்டம் கால் போகும்னா, நீ ஒன்ஸ் சிஸ்டம் கால் ஏதாவது கால் பண்ணினா அந்த இது இருக்குல்ல, இந்த சிஸ்டம் கால் அதுக்கு ஒரு ரேப்பர் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு இட் வில் எக்ஸிக்யூட் a CPU instruction called this one INT 80 syscall ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆன உடனே கர்னல் மோடுக்கு CPU சுவிட்ச் ஆகிடும். ஸோ CPUவில் மோட்ஸ் இருக்குது. இந்த மோடில், இந்த ஒரு பர்டிகுலர் மோடில் ரன் ஆச்சுன்னா அதில் ரன் ஆகிற கோடுக்கு அதிக பெர்மிஷன் இருக்கும். ஒரு பர்டிகுலர் மோடில் ரன் ஆச்சுன்னா அப்போ ரன் ஆகிற கோடுக்கு பெர்மிஷன் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த CPU மோட்ஸை யூஸ் பண்ணி கர்னல் மோடுக்கு சுவிட்ச் ஆகுதுன்னா CPU மோடு சுவிட்ச் ஆகும். அப்போ அதில் ரன் ஆகிற கோடு ஹார்ட்வேரை டேரெக்டாக அசஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த சிஸ்கால் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆன உடனே CPU கர்னல் மோடுக்கு போயிடும். அதுக்கப்புறம் கர்னல் கோட் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. இப்போ ஓப்பனுக்கு என்ன பண்ணுது? ஆர்குமெண்ட்லாம் வேலிடேட் பண்ணிட்டு கர்னல் என்ன பண்ணும்? அந்த ஃபைல் என்ன ஓப்பன் பண்ணியிருக்க அந்த ஃபைலை போய் பார்க்கும், லொக்கேட் பண்ணும், அதுக்கு பெர்மிஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபைலோட டிஸ்கிரிப்டர் ரிட்டர்ன் பண்ணிவிடும். அப்போ யூசர் ஸ்பேஸ்க்கு கண்ட்ரோல் வந்துடும். ஓகே. இது கால் பண்ண உடனே யூசர் ஸ்பேஸ்க்கு அந்த ஃபைல் டிஸ்கிரிப்டர் வந்துடும். This is how a control switches between kernel space and user space. Okay. Now in the next video we will see the basic Linux commands. Okay. So அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபைல் டிஸ்கிரிப்டர் என்னன்னு அப்படின்றத பார்ப்போம். ஸோ யூஸ்வலாக இந்த ஓப்பன் அப்படின்றது யூசர் ஸ்பேஸ்லேருந்து இந்த ஓப்பன் சிஸ்டம் கால் கூப்பிட்றோம், கரெக்டாக? அப்போ ஓப்பன் கூப்பிட்ட உடனே கர்னல் ஸ்பேஸ்க்கு இந்த கண்ட்ரோல் போகுது. கர்னல் ஸ்பேஸ் என்ன பண்ணுன்னா அந்த ஃபைலை போய் ஓப்பன் பண்ணும். ஃபைலை போய் ஓப்பன் பண்ணி லோக்கலாக அதை வந்து அந்த ஃபைலை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகே. அது ஒரு டேட்டா செட்டில் போட்டு வச்சுக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு அரேல போட்டு வச்சுக்கணும்னு வச்சுப்போம். அந்த அரேயோட இண்டெக்ஸ் இருக்குல்ல, இண்டெக்ஸ்னால் ஒரு நம்பர், அதை உனக்கு ரிட்டர்ன் பண்ணும். அந்த இண்டெக்ஸ் தான் இஸ் த ஃபைல் டிஸ்கிரிப்டர். சும்மா வச்சுங்க. திருப்பி போய் இந்த ஃபைலை நான் திருப்பி போய் ரீட் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும்னா எனக்கு இந்த இண்டெக்ஸ் வேல்யூ இருந்தால் போதும்ல. நீ அரேல போய் ஒரு டேட்டா எடுக்கணும்னா அந்த இண்டெக்ஸ் வேல்யூ இருந்தால் டேட்டா எடுத்துடலாம்ல. ஸோ தட் இஸ் த ஃபைல் டிஸ்கிரிப்டர்.
நான் ஓப்பன் பண்ணிட்டேன். நாளைக்கு இந்த ஃபைலில் போய் நான் ரைட் பண்ணணும் அப்படின்னா ரைட்டு அப்படின்னு போட்டு அந்த ஃபைல் கிட்ட கொடுத்தா போதும். அப்புறம் அதுக்கு மெசேஜ் பாலா டா அப்படின்னு ஒரு மெசேஜ் அப்படின்னு போட்டு இது கொடுத்துட்டுனா இது சிஸ்டம் காலா, இது கேர்னுக்கு வருமா? கேர்ன் என்ன பண்ணும்? எஃப்டியை பார்க்கும். அதுதானே இண்டெக்ஸு. அதை வச்சு அந்த கரஸ்பாண்டிங் ஃபைலுக்கு போயிடும். போயிட்டு என்ன டேட்டா பார்க்கும், அந்த ஃபைலில் ரைட் பண்ணி விட்டுரும். ஸோ அந்த டிஸ்கிரிப்டன்ட் இஸ் நத்திங் பட் an integer that is used to identify that file. அது கர்னல் தானே உங்களுக்கு கொடுக்குது. ஸோ அது என்னன்னா அதுக்கப்புறம் அந்த ஃபைலை ரைட் பண்ண எதாவது பண்ணணும்னா அந்த எஃப்டியை யூஸ் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம். அந்த இண்டிஜரை யூஸ் பண்ணி கர்னல் என்ன பண்ணும், அந்த ஃபைலை லொக்கேட் பண்ணிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் தட். அடுத்தது வில் see some basic commands. ஓகே, லைனக்ஸோட பேசிக் கமெண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ பிடபிள்யூடின்றது ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி, பிரிண்ட் த கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. இப்போ நம்மளுடைய ஷெல்லுக்கு போவோம். இதான் நம்ம ஷெல்லு. இப்போ இங்கே பிடபிள்யூடின்னு கொடுக்குறேன் அப்படின்னா என்ன டைரக்டரி நம்ம இருக்கோன்னு காமிக்கும். ஓகே, இப்போ நான் வேறு ஒரு டைரக்டரிக்கு போயிட்டேன், ரவுட்டர் நெட்வொர்க் போயிட்டேன், இங்கே பிடபிள்யூ கொடுத்தேன்னா இப்போ டைரக்டரி என்ன, கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. ஸோ ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரியை காமிக்கும். ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு கமாண்டும் ஒரு வேலை பண்ணும். MKDIR ஒரு புது டைரக்டரி கிரியேட் பண்ணும். சிடி வந்து சேஞ்ச் டைரக்டரி, வேறு டைரக்டரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ரைட். RM வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு, காப்பின்றது ஃபைலை காப்பி பண்ணுறதுக்கு, மூவ்ன்றது ரீநேம் பண்ணுறதுக்கு, கேட்ன்றது ஃபைலை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு, இதுமாதிரி லெஸ் ஹெட்டு. ஸோ மேன் கமாண்ட் ஒரு கமாண்டை பற்றி நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணால் கேட்டுக்கலாம். ஹிஸ்ட்ரினா என்னென்ன கமாண்ட் அடிச்சிருக்கியோ அதெல்லாம் காமிக்கும். ஓகே, அதேமாதிரி நெட்வொர்க்கிங் கமாண்ட் இருக்குது. இஃப் கான்ஃபிக்லாம் உனக்கு ஐபி அட்ரஸ்லாம் காமிக்கும். பிங்னா ஜஸ்ட் டேட்டா அனுப்பிச்சு அந்த ஹோஸ்ட் வந்து ரிப்ளை பண்ணுறதா என்னன்னு பார்க்கும். ட்ரேஸ் ரவுட்டு, இது மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்குது. என்எஸ் லுக்கப் பண்ணுறது அந்த டொமைன் நேமுக்கு நீ என்எஸ் லுக்கப் பண்ணலாம். என்எஸ் லுக்கப் இப்போ பாதி கமாண்ட் அடிச்சிட்ட, இதுக்கப்புறம் உனக்கு என்னன்னு தெரில அப்படின்னா டேப் அடி, மீதி கமாண்ட் வந்துடும். ஓகே, என்எஸ் லுக்கப் www.amazon.com அப்படி அடிச்சுன்னா உனக்கு அந்த amazon.com என்ன ஐபி அட்ரஸ் அதெல்லாம் காமிச்சிரும். ஓகே, ஸோ அது மாதிரி நிறையா கமாண்ட்ஸ் இருக்குது. இதில் பேசிக் கமாண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். எல்லா கமாண்டும் தெரியணும்னு அவசியம் கிடையாது. SCPன்றது செக்யூர் காப்பி. இப்போ என் சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு நான் காப்பி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நெட்கேர் ரவுட்டரில் இந்த ஃபைல்ஸ் இருக்குது. இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே காப்பி பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ SCP. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேன் டூ இட். ஸோ SCP இப்போ நான் வேறு ஒரு சிஸ்டத்தை காப்பி பண்ணணுன்னா என்னுடைய யூசர் நேம் இருக்குது பார்த்தீங்களா, பாலா அட் அந்த ஐபி அட்ரஸ். இப்போ எதை காப்பி பண்ணணும், இந்த ஃபைலை காப்பி பண்ணணும். கரெக்டாக, விச் இஸ் ஆல் கமாண்ட். இந்த ஃபைலை எங்கே காப்பி பண்ணணும், வேறு ஒரு சிஸ்டத்துக்கு காப்பி பண்ணணும். ஓகே, இப்போ என் சிஸ்டத்தோட ஐபி என்ன. ஓகே, இதை போட்டுட்டு அப்புறம் எங்கே காப்பி பண்ணணும், இங்கே போட்டிங்கன்னா /ஹோமில் காப்பி ஆகிடும். ஹோம் இது ஹோம் இது என்னென்னா செல்லப்பண்ட ஒரு டேரக்டரி காப்பி ஆகும். /ஹோம் பாலா காப்பி ஆகும். இல்லைனா டேரக்டரி இங்கே ஸ்பெசிஃபை பண்ணலாம். இங்கே என்டர் அடிச்சுன்னா செக்யூர் காப்பி. இந்த ஃபைல் நெட்வொர்க் மூலிமா வேறு ஒரு சிஸ்டத்தில் போய் காப்பி ஆகும். ரைட். SCP அதெல்லாம் இருக்குது. இப்போ சிடி, இப்போ பாருங்கள், சிடி இந்த டில்டா போட்டோன்னா ஹோம் டைரக்டரி. பிடபிள்யூ போடுங்க, இதுதான் ஹோம் டைரக்டரி. நான் லாகின் பண்ணால் என்ன டைரக்டரி போகுது, அதுதான் ஹோம் டைரக்டரி. ஓகே, சிடி ஐஃபன் போட்டால் ப்ரீவியஸ் டைரக்டரி போகும். இப்போ ரவுட்டர் இங்கே போயிடுறேன். சிடி ஐஃபன் போட்டால் ப்ரீவியஸ் எந்த டைரக்டரி இருந்தோம், ஹோம் டைரக்டரி, அங்கே போயிடும். ஓகே, ஸோ பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு புதுசாக ஏதாவது இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஆப் அப்டேட் பண்ணலாம். ஓகே, முதல்ல அப்டேட் பண்ணிக்கலாம். பேக்கேஜ்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆப் இன்ஸ்டால், அந்த எந்த பேக்கேஜ் எனக்கு கொடுக்குறோம் அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆப்ட் வச்சும் பண்ணலாம். அதுக்கு இல்லைனா டெபியன் ஃபைல் இருந்துச்சுன்னா டிபிகேஜி வச்சு டெபியன் ஃபைல் இருந்தால் அதை வச்சும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை RPM ஃபைல் வருது, டவுன்லோட் பண்ணும்போது RPM ஃபைலாக இருந்தால் RPM ஃபைலை வச்சும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா நீ கமாண்ட் அடிக்கும்போது டேப் அடிச்சுன்னா ஆட்டோ கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, ஏதோ ஒரு கமாண்ட் அடிச்சிருக்கிற, ஆனால் என்ன கமாண்ட் உனக்கு தெரில கரெக்டாக. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹிஸ்ட்ரி போட்டேன்னா நிறைய கமெண்ட்ஸ் வரும். ஓகே, இப்போ SSS கீஜென் இருக்குது, இந்த கமெண்ட் எனக்கு ஃபுல்லாக அடிக்க வராது. அப்போ என்ன பண்ணலாம்னா கண்ட்ரோலர் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் SSH
ஐஃபன் கீ அப்படி அடிக்க இப்போ கீ வந்தோடனே அதுக்கு சம்மனாக என்ன கமெண்ட் அது வந்துடும். இப்போ நான் ரைட் ஆரை கிளிக் பண்ணால் அந்த கமெண்ட் வந்துடும். இப்போ நான் என்டர் அடிச்சுட்டு போயிடலாம். ஸோ கண்ட்ரோல் ஆர் அடித்து நான் அந்த கமெண்ட் அடிக்கலாம். ஓகே, கண்ட்ரோல் சி இப்போ கமெண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு, கண்ட்ரோல் சி அடித்தா கமெண்ட் ஸ்டாப் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த கமெண்டை நான் பேக்ரவுண்டில் ரன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ கமெண்ட் இருக்குது LS-LTR, இதை பேக்ரவுண்டில் ரன் பண்ணணும், கடைசியாக ஒரு ஆம்பர்சன் பண்ணணும். ஸோ ஆம்பர்சன் போட்டால் அப்படின்னா இந்த மாதிரி பேக்ரவுண்டில் ரன் ஆகும். உனக்கு உடனே ப்ராம்ப்ட் வந்துடும். அந்த கமாண்ட் வந்து எடுக்க ரொம்ப டைம் ஆனாலும் உனக்கு ப்ராம்ப்ட் உடனே வந்துடும். நீ வேறு ஏதாவது வேலை பண்ணலாம், அது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ FG அடிச்சு அப்படின்னா ஃபோர் கிரவுண்டில் கொண்டு வரும். ஓகே, பேக்ரவுண்ட் என்ன ப்ராசஸை ஃபோர் கிரவுண்டில் கொண்டு வந்துடும். ஓகே, சப்போஸ் நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுற, அந்த ப்ரோக்ராம் இன்ஃபினைட் வைட் லூப்பில் சுற்றிட்டே இருக்குது. அப்போ என்ன ஆகும், உனக்கு ப்ராம்ப்டே வராது இல்லை, அப்படியே நிற்கும். அதுவே அந்த ப்ரோக்ராம் நீ பேக்ரவுண்டில் ரன் பண்ணணும்னு வச்சுக்கோ, என்ன ஆகும்னா உனக்கு ப்ராம்ப்ட் வந்துடும். பேக்ரவுண்டில் அந்த ப்ராசஸே லூப்பில் சுற்றிட்டே இருக்கும். ஓகே, அதுக்கு தான் இந்த ஆம்பர்சன்ட். ஓகே, திஸ் இஸ் த பேசிக் கமாண்ட்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஹவ் பேசிக் லைனக்ஸ் ஒர்க்ஸ்.